கவின் டீலர்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் நியர் நூம்பலில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இது வந்து ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கீழே ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எட்டு கார் பார்க்கிங் வரைக்கும் நீங்கள் வந்து நிறுத்தலாம். 8 கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கீழே லிஃப்ட் இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3600 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 8 பிளாட் வந்து கட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம், 3 பெட்ரூம், சிங்கிள் பெட்ரூம் மற்றெல்லாம் சேல் அடிச்சு இப்போதைக்கு நமக்கு 2 டபுள் பெட்ரூம் மட்டும் இருக்குது. கீழே வந்து செக்யூரிட்டிக்கு பாத்ரூம் கட்டியிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு பாத்ரூம் இருக்குது. பாத்ரூம் கம் டாய்லெட் கீழே கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸ் தான். அழகாக அவங்களுக்கு தனி கார் பார்க்கிங்கு, பைக் பார்க் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. புது வீடு. மேலே போய்ட்டு நம்ம ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். மேலே செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கோம். ஈஸ்ட் ஃபேஸில் இருக்கிற பிளாட் வந்து நம்ம பார்க்க வந்துருக்கோம். கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கிரில் கேட்டு. அப்படியே நீங்கள் வந்து இது வந்து 3 வீடு மொத்தம். இது ஒரு வீடு, ஆப்போசிட்டில் இது ஒரு வீடு இருக்குது, அப்படியே திரும்பி இங்கே ஒரு வீடு இருக்குது. மொத்தம் 3 வீடு. இதில் நம்ம வந்து இந்த வீடு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்தோடனே ஹால் கொடுத்துருக்காங்க. 978 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. 46% யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல யூடிஎஸ் 452 ஸ்கொயர் ஃபீட் வரும். உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஹாலு நல்ல பெரிய ஹால் தான். நல்லா பாருங்கள் ஹால். நான் இங்கேருந்து கிச்சன் வியூலேருந்து நான் காமிக்கிறேன். ஹாலு நல்ல ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிவி யூனிட் வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு டைனிங்கும் சேர்த்து வச்சுக்கலாம். பக்கத்தில் அந்த இருக்க ஸ்பேஸ் இருக்குது. காமனாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் எல்லாமே ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. டோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீக்வுட் டோரு, ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்வுட் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா வர்மோரா டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. பாத்ரூம் அண்ட் கிச்சனு. இதில் நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம். இங்கே வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவைஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹால் உள்ளே பக்கத்தில் வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவைஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூமு. அதாவது இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக்ஸ் வச்சு தான் கட்டியிருக்காங்க. செங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க. கோரமண்டல் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அம்மன் டிஎம்டி பார் யூஸ் பண்ணியிருக்காங்க. சொமாலியா டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பெரிய வேல் தான். இங்கே டைல் வந்து பார்த்தீங்கன்னா வர்மோரா கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல மெட்டீரியல்ஸ். ஒரு ரிப்பீட்டட் பில்டரு நிறைய வந்து குளத்தூர் சைட் பண்ணியிருக்காரு. இப்போ இங்கே வந்து நூம்பல் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 வீடு. அதில் பற்றி 2 மட்டும்தான் சேலுக்கு இருக்குது. மீதி எல்லாமே சேல் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். இதுவும் அதே மாதிரி தான். இதில் ஒரு பால்கனி மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடுகள் பக்கத்தில் இருக்குது. இப்போது முஸ்லீம் ஃபேமிலி வாங்குறாங்க அப்படின்னா இதில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கும் இருக்குது, ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங் முஸ்லீம் ஃபேமிலிக்கு பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு மசூதி ஒரு 200 மீட்டரில் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பாத்ரூம் டைல் வந்து ஒரு 8 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நல்ல பெரிய வேறு தான் போட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. உள்ளே ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இது லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 8 வீடு கட்டியிருக்காங்க. இப்போதைக்கு 2 பெட்ரூம் வந்து 2 வீடு மட்டும்தான் இருக்குது. நிறைய வீடுகள். இது ஒரு பால்கனி, ரோட் வியூ பால்கனி. நிறைய வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நிறைய வீடு, நிறைய அப்பார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ரோடு வந்து இப்போ ட்ரைனேஜுக்கு நோண்டியிருக்காங்க. ரோடு வந்து தார் ரோடு வந்து போட்டுருவாங்க. தார் ரோடு அங்கங்கே விட்டு உடஞ்சிருக்கு. அது வந்து போட்டுருவாங்க. இப்போ ப்ரைஸ் பார்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
ஆல் இன்க்ளூஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், கார் பார்க்கிங்கு, போர், இது எல்லாத்தையும் சேர்த்து 63 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. 63 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். லோனும் எலிஜிபிள். நாங்களே வந்து லோன் எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் கேட்டாலும் பண்ணித்தரோம். நான் வந்து மல்லிகை கடை வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், நான் ஒரு வெல்டிங் ஷாப் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப அந்தளவுக்கு சிபில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது எனக்கு. அதனால் எனக்கு வந்து லோன் கிடைக்கிறதுன்னு பேங்க்கில் சொல்லிட்டாங்க. அப்படின்னாலும் இது மாதிரி கேசஸ்க்கும் நாங்கள் வந்து லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லோன், இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே நம்ம டீம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன வேணாலும் எங்களை ஒரு வார்த்தை நீங்கள் கேட்கலாம். 63 lakh 900 மீட்டர் இங்கேருந்து போனீங்கன்னா அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குது. 2.5 கிலோமீட்டர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல், டிமார்ட் பக்கத்தில் இருக்குது. 2 மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது பக்கத்தில். காசாகரான்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்ததுன்னா நிறைய வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் இல்லச்சு, சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ ரெண்ட்டுக்கு வந்து எங்களை கான்டெக்ட் பண்ண நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.